அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வரவத் தாரு குத்னி அன் அபி மஹ்துரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலுல் வக்தி ரிதுவானுல்லாஹ் வ வஸத்துல் வக்தி ரஹ்மத்துல்லாஹ் வ ஆখিরুল வக்தி அஃபூல்லாஹ் அஸ்ஸ வஜல். அமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலால் அலியுல் அலீம் வ ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். வல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வேலை தொழுவதற்காக வேண்டி நாம் பள்ளிவாசலுக்கு வருகை தருகிறோம். இறுதி மூச்சு வரை அல்லாஹ் நம்மை வேலை தொழுகையாளிகளாக வணக்கசாலிகளாக அவனுக்கும் அவனுடைய திருத்துதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. சில விஷயங்கள் அதில் நாம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஊரில் இருக்கிற போது நாம் அந்த வக்தோடு தொழுகிறோம், ஜமாத்தோடு தொழுகிறோம், அதிலே அதீத கவனம் எடுத்துக்கொள்கிறோம். அதே போன்று வெளியூர்களுக்கு செல்கிற போதும் கூட நாம் வக்தோடு தொழுவதற்கு, ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய ஹதீஸ் பாடம் அதை நமக்கு அறிவுறுத்துகிறது. வெளியூர்களுக்கு நாம் செல்கிற போது வேலைகள் நிமித்தமாக செல்லுவோம். அப்போது நமக்கு சில சந்தர்ப்பங்கள் வக்தோடு தொழுகிற சூழ்நிலை இருக்காது, அதே போன்று ஜமாத்தோடு தொழுகிற சூழ்நிலை இருக்காது. இருந்தாலும் நாம் முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நிய்யத்து பிரகாரம் அல்லாஹ் நம்முடைய வேலைகளை லேசாக்கி தந்தருள்வான். குறிப்பாக அன்பான பெருமக்களே, தொழுகையிலே ஒவ்வொரு நேரமும் பரக்கத்து வாய்ந்த நேரமாக இருக்கிறது. தொழுகைக்கான நேரம் இருக்கிறது அல்லவா, அதில் ஒவ்வொரு நேரமும் அந்த பரக்கத்து மிகுந்ததாக இருக்கிறது. இன்றைய பாடத்தில் நமக்கு அபு மஹ்துரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக அறிவிப்பு செய்கிறார்கள். அவ்வலுல் வக்தி ரிதுவானுல்லாஹ், தொழுகையினுடைய முதல் நேரம் இருக்கிறதே அது அல்லாஹுடைய திருப்தியை தரும் நேரம். வஸத்துல் வக்தி ரஹ்மத்துல்லாஹ். அடுத்த நேரம் இருக்கிறது இடைப்பட்ட நேரம், அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைக்கிற நேரம். வ ஆখিরুல் வக்தி அஃபூல்லாஹ். தொழுகையினுடைய இந்த கடைசி நேரம் இருக்கிறதே, வக்தினுடைய இந்த கடைசி நேரம், அது அல்லாஹுடைய மன்னிப்பு வழங்குகிற நேரம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மூன்றில் எது முதன்மையானது என்று பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருப்பொருத்தம் தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ரிதுவானுல்லாஹி அக்பர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹுடைய திருப்பொருத்தம் தான் மிக மேலானது என்று. அப்படியானால் அவ்வலுல் வக்திலே தொழுகிற போது அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது. திருப்பொருத்தம் கிடைத்து விட்டால் அன்பான பெருமக்களே, அவனுடைய ரஹ்மத்தும் கிடைத்துவிடும், அவனுடைய மன்னிப்பும் கிடைத்துவிடும். சரி, தொழுகையினுடைய ஆரம்ப வக்தை நாம் தவற விட்டு விட்டோம் என்கிற போது அல்லாஹ் நமக்கு கருணை காட்டுகிறான். ரஹ்மத்துல்லா கிடைக்கிறது, அல்லாஹுடைய கருணை கிடைக்கிறது. கடைசியாக நாம் தொழுகிற போது அவசர அவசரமாக நேரம் முடிய போகிற வேளையிலே சீக்கிரமாக ஒலு செய்துவிட்டு தக்பீர் கட்டி நேரம் முடிவதற்கு முன்பே நாம் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவசர கதியில் நாம் தொழுகிற போது அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வருகிறது. ஒரு நேரம் நீ அசால்ட்டாக இருந்து விட்டாயே, இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்கிற முறையிலே அது அஃபூல்லாவாக மாறுகிறது. இந்த மூன்றில் எது முதன்மையானது என்று பார்க்கிற போது அவ்வலுல் வக்திலே தொழுவது. பாங் சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்ட மாத்திரத்திலே நாம் பள்ளிவாசலுக்கு வந்து நாம் தொழுகிற போது அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிற போது அதை விட நமக்கு வேறு என்ன பாக்கியம் இருக்கிறது? யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே. உலகியல் காரியங்கள் எத்தனையோ காரியங்கள், அந்த காரியங்களிலே நாம் மும்முரம் காட்டுகிறோம். முதலாவது ஆள்களாக நாம் நிற்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதை நாம் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு கல்யாணம் காட்சிகளுக்கு நாம் செல்லுகிற போது அல்லது ஒரு விருந்துகளுக்கு நாம் செல்லுகிற போது வெகு சீக்கிரமாக அந்த வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே. உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதே போன்று வணக்க வழிபாடுகள் விஷயத்திலேயும் நாம் அதீத கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாக பக்து வந்த மாத்திரத்திலே தொழுகையை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம், இல்லாவிட்டால் அடுத்தடுத்த வேலைகள் வந்துவிடும். அந்த வேலைகள் நம்மை மூழ்கடித்து விடும், இந்த கவனத்தை திசை திருப்பிவிடும். நாம் நேரம் வந்த மாத்திரத்திலே தொழுது விட்டோம் என்றால் அதில் பல்வேறுபட்ட நன்மைகள் இருக்கிறது.
நம்முடைய கவனமெல்லாம் நம்முடைய சிந்தனையெல்லாம் அல்லாஹோடு இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஒரு உண்மையான மூமினுடைய அடையாளம் என்னவென்று கேட்டால் எந்நேரமும் அல்லாஹுடைய சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் எனும்போது நாம் அவ்வொரு வக்திலேயே தொழுகையினுடைய துவக்க வக்திலேயே நாம் தொழுது விடுவது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் தொழுகை நேரத்தை தள்ளி போடுவார்கள். தள்ளி போடாமல் இருப்பதுதான் சிறப்பு. கல்யாணம் காட்சிகள் இருக்கிறது, கல்யாணத்துக்கு முதலிடம் கொடுப்பார்கள், விருந்துக்கு முதலிடம் கொடுப்பார்கள். கடைசி நேரத்தில் மாப்பிள்ளைகள் மணப்பெண்கள்லாம் வந்து சேர்கிறார்கள். மாப்பிள்ளை வந்திருப்பார், மணப்பெண் வர வேண்டும் என்று மாப்பிள்ளை உட்கார வைத்திருப்பார்கள். மணப்பெண் வந்திருப்பார், மாப்பிள்ளை வந்து சேர வேண்டும் என்று மணப்பெண்ணை உட்கார வைத்திருப்பார்கள். அது உள்ளூர் கல்யாணமாகவே இருக்கிறது. உள்ளூர் கல்யாணத்திலே கூட சில சந்தர்ப்பங்களில் அதிகமான தாமதம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். கடைசி நேரங்களில் மாப்பிள்ளை பொண்ணுமார்கள் வந்து சேர்வதை பார்க்கிறோம். அப்படியானால் அன்பான பெருமக்கள், இதனுடைய விளைவு எங்கே சென்று சேருகிறது? வாங்க சொல்லப்படுகிறது, கடைசியாக ஜமாத்துக்கு அவசர அவசரமாக ஓட வேண்டிய நிலை உண்டாகிறது. இந்த நிலை மாற வேண்டும். அன்பான பெருமக்களே, தொழுகைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். நாம் கல்யாண வீட்டுக்காரர்களிடத்தில், நிக்காக வீட்டுக்காரர்களிடத்தில் ஒவ்வொருவரும் எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக மஹாலுக்கு அல்லது பள்ளிவாசலுக்கு நிக்காவுக்கு வந்து சேர முடியுமோ வந்து சேருங்கள், ஃபரலுக்கு முதலிடம் தருங்கள் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்தளவுக்கு நிறைய ஹதீஸுகள் வரிசையாக வருகிறது. இது உருவாரதி எல்லாம் அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாம் விஷயமாக பையத்து சேர்ந்தவர்கள் நபியிடத்தில் கேட்கப்பட்டது, அமல்களில் மிக சிறப்பான அமல் எது என்று கேட்கப்பட்ட போது அஸ்ஸலாத்துல் அவ்வலி வக்தியாக என்றார்கள். தொழுகையினுடைய நேரம் வந்த மாத்திரத்திலே தொழுது விடுவது இருக்கிறதே, அதுதான் மிகவும் சிறப்பான நேரம் என்கிறார்கள் நபிகள். நான் வேறு எதையுமே சொல்லவில்லை. அமல்களில் மிக சிறந்த அமல்கள் எத்தனையோ அமல் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பிரதானமாக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவது அஸ்ஸலாத்துல் அவ்வலி வக்திஹா, தொழுகையினுடைய நேரம் வந்த மாத்திரத்திலே தொழுகிற போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னொரு ஹதீஸில் எச்சரிக்கையே வந்திருக்கிறது, ஒரு மனிதர் வேண்டுமென்றே தாமதமாக தொழுதார் என்றால், வக்தோடு தொழுகாமல் சற்று தாமதமாக தொழுதார் என்றால், வமன் சொல்லாக லி கைரி வக்தியா, வக்தை தள்ளி வைத்துவிட்டு பாராமுகமாக அவர் தொழுதார் என்றால், இன்ஷித்து ரஹிம்து, நான் விரும்பினால்தான் அவருக்கு கருணை காட்டுவேன், இன்ஷித்து அத்தப்து என்கிறான் அல்லாஹ் ஹதீஸு குதுசியில், இல்லாவிட்டால் அதாபு செய்வேன் என்கிறான். இந்த ஹதீஸை பார்க்கிற போது எனக்கே பயமாக இருக்கிறது. காரணம், நானே சில வேலைகளில் இதில் பின்தங்கி விடுவது உண்டு. இப்போ அதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய அதாப் பக்தை மிஸ் பண்ணிவிட்டு தொழுதுகொள்ளலாமே, பிறகு தொழுதுகொள்ளலாமே என்று நினைத்து அந்த தொழுகையை தள்ளி போட்டு நாம் தொழுகிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்காவிட்டால் இந்த உலகத்தில் நாம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? யோசித்து பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இரவு கனவு கண்டேன், கனவிலே என்னுடைய இறைவன் காட்சி தந்தான். அப்போது என்னை பார்த்து யா முஹம்மத், முகமதே என்று அழைத்தான். லப்பைக்க வ சாதைக்க, யா அல்லாஹ், உனக்கே பணிந்தேன் யா அல்லாஹ் என்று நான் பதில் உரைத்தேன். அப்போது அல்லாஹ் எனக்கு உரைத்தான், இதா சல்லைத்த, நீர் தொழுதீர் என்றால் நீ ஒரு துவா ஓது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபேலல் ஹைராத்தி வ தருக்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாக்கி. நம்ம அடிக்கடி ஓதுகிறோம். இந்த துவா அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. யாருக்கு கற்றுக் கொடுத்தா? அன்னலாருக்கு கற்றுக் கொடுத்தா. எப்போது கற்றுக் கொடுத்தான்? கனவிலே அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். தெளிவான ஹதீஸுகளே ரவாஹு துர்மதி ஹதீஸும் ஹசனும் என்று வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபேலல் ஹைராத், நன்மைகளை செய்ய யா அல்லாஹ் உன்னிடத்தில் வேண்டுகிறோம். வ தருக்கல் முன்கராத்தி, பாவங்களை நான் விட்டுவிட வேண்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் வேண்டுகிறோம். ஓ ஹுப்பல் மசாக்கி, மிஸ்கீன்கள் மீது எங்களுக்கு பிரியம் வேண்டுமன் அல்லாஹ், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தரும். இப்போ இதா அரத்தபி இபாதிக்கு ஃபித்னத்தன், உன்னுடைய அடியார்கள் எவருக்கேனும் யா அல்லாஹ் நீ ஏதாவது துன்பத்தை நீ நாடினால், சோதனை நீ நாடினால், ஃபக்குபில்னி இலைக்க, என்னை நீ கைப்பற்றும் போது கைர மஃப்தூன், எந்த சோதனைக்கும் ஆளாகாதவனாக என்னை நீ கைப்பற்றுக்கொள். எவ்வளோ அருமையான துவா பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபேலல் ஹைராத்தி வ தருக்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாக்கின் வ இதா அரத்த விவாதிக்கு ஃபித்னத்தன் ஃபக்பதுனி இலைக்க கைர மஃப்தூன். பல பேர் ஃபித்னாவுக்கு ஆளாகி இறந்து போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோமா இல்லை? பல்வேறுபட்ட சோதனைகள், பல்வேறுபட்ட கடன் தொல்லைகள், துன்பங்களுக்கு மத்தியில் இறந்து போகிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோமா இல்லை? அப்படிப்பட்ட ஒரு சோதனையோடு நான் இறக்கக்கூடாது யா அல்லாஹ்,
உன்னை நான் வந்து அடைகிற போது ஒரு மன நிறைவோடு நிம்மதியோடு நான் வந்து அடைய வேண்டுமே யா அல்லாஹ் என்று நீர் கேட்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே அவ்வளவு பக்தனுடைய ஸ்டார்டிங்கிலே நாம் தொழுதுவிட்டு இந்த துவா கேட்கிற போது இந்த துவாவுக்கு தனி மகத்துவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 40 நாட்கள் ஒருவர் ஜமாத்தோடு தொழுதார் என்றால் நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். 40 நாட்கள் தக்பீரை ஊலா மிஸ் பண்ணாமல் முதலாம் தக்பீரை மிஸ் பண்ணாமல் தொழுதார் என்றால் அவருக்கு 2 வகையான விடுதலைகள். நம்பர் 1 நிஃபாக்கிலிருந்து விடுதலை, நம்பர் 2 நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. 40 நாட்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு என்றார் அருமை சகோதரர்களே. நாம் தொடர்ந்து ஜமாத் மிஸ் பண்ணாமல் தொழுகிற போது எவ்வளோ பெரிய அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்குவான் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் அமல் செய்ய அருள் புரிவானாக. வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.